தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உறுதி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்கான பங்களிப்பு தொடர்பில் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து. வெள்ளத்தில் தத்தளிக்கிறது தமிழகம். 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையோடு. லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நியூஸ் போஸ்டின் 8 மணி செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் திர்ஷாட். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் வாயிலாக பல தகவல்களை வழங்க தயாராக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு. பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ச இன்று வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் மனசாட்சிக்கு நேர்மையாக நான் எனது கடமையை நிறைவேற்றியுள்ளேன். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தற்போது அவ்வாறான அவதான நிலை காணப்படுகின்றது என்பது தொடர்பில் எமக்கு சந்தேகம் காணப்படுகின்றது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விசேடமாக அச்சுறுத்தல் மிக்க 300 பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டுமா என்பது தொடர்பில் உங்களது அவதானம் காணப்பட வேண்டும். அரசாங்கம் புலிகளுக்கு ஆதரவான 8 அமைப்புகளுக்கும் 269 நபர்களுக்குமான தடையை நீக்கியுள்ளது. அவ்வாறானதொரு சூழ்நிலையில் புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தலைமை வகித்த பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளனர். அவர்களின் சேவை காலத்தை நிறுத்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதற்கு தயாராகின்றனர். இதனை செய்ய வேண்டாம். அவர்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்கினோம். நீங்கள் அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் வழங்கினீர்கள். யுத்தத்துக்கு அரசியலில் போன்று ராணுவ ரீதியில் தலைமைத்துவம் வழங்கிய முக்கிய தலைவர்களை இன்று விசாரணை ஆணைக்குழுக்களுக்கு அழைக்கின்றனர். இவை யுத்தத்தில் பெற்றுக்கொண்ட நட்பெயரை இல்லாதொழிக்கவே இவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் உள்ளார்கள் என்பது நமக்கு தெரியும். சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு சுதந்திரமாக செயற்பட இடமளியுங்கள். தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். නීතිපති දෙපාර්තමේන්තුවට ස්වාධීනව වැඩ කරන්න ඉඩ දෙන්න. නීතිපති දෙපාර්තමේන්තුවට ඇඟිලි ගහන්න, නීතිපතිවරයා තමන්ගේ ඉත්තෙක් කරගන්න සූදානම් වෙන්න එපා. තමුන්නාන්සේම ඇවිල්ලා මට කී පාරක් කිව්වද අර නඩුවෙන් බේරන්න මේ නඩුවෙන් බේරන්න කියලා. මට කියන්න එනවද? ඒ කරපු වැරදි තමයි ඇත්ත. දැම්ම අපි හිතනවා ඒවා වැරදි කියලා. ඒක තමයි තමුන්නාන්සේට කියන්නේ ඒවා කරන්න එපා කියලා. அது செய்த தவறுகள் தான். எனவேதான் அதனை செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றேன். நாங்கள் அரசாங்கம் செய்கின்ற போது அமைச்சரவை அமைச்சர்கள் இருந்தனர். கையை உயர்த்தினார்கள். அவர்களும் இருந்துதான் எல்லாம் செய்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் துறைமுக கிளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உரையாற்றினார். கடற்படை முன்னெடுத்த வர்த்தகம். கோட்டாபய ராஜபக்ஷ கடற்படையை வலியுறுத்தி மொஹான் பீரிஸை பணிப்பாளராக கொண்டு நிறுவனம் ஒன்றை திருட்டுத்தனமாக அமைத்துக் கொண்டுள்ளனர். அவர்களது வர்த்தகமாக்கினார்கள். அரசாங்கத்திற்கு நிதி வருவதை தடுத்தனர். 430 அல்ல, ஒரு மாதத்திற்கு பில்லியனுக்கும் அதிகமாக சம்பாதித்தனர். இராணுவத்தில் திருடி 2 முறை விரட்டியடிக்கப்பட்டவர். சேனாதிபதி என்பவர் அவரை அழைத்து கோட்டாபாயவுக்கு தலைவராக்கினார். நாட்டை ஆட்சி செய்து சீரழித்தவர்கள் தொடர்பிலேயே பேசுகின்றேன். கடந்த 10 வருடங்கள் நாடு இருந்த விதத்தில் நீங்கள் கூறுவதை போன்று நாட்டை திருத்துவது எளிதல்ல. ஒரு நாளில் செய்துவிட முடியாது. திருடர்களை பிடிப்பது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் திருடாமல் இருக்க அரசாங்கம் வேலை திட்டம் அமைக்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளித்து தமது அமைச்சு தொடர்பிலான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டார். தேசிய பாதுகாப்பை முதன்மையான விடயமாக கொண்டு செயற்படுவேன். அரசாங்கம் என்ற வகையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்களையும் பொறுப்புகளையும் எவ்விதமான குறையும் என்று முன்னெடுப்போம் என உறுதியளிக்கின்றேன். சிறை கைதிகள் சிலருக்கு பிணை வழங்கினோம். விடுதலைக்கான நடவடிக்கை எடுத்தோம்.
8 டயஸ்போரா அமைப்புகள் மீதான தடையை நீக்கினோம். இதனை பின்னணியாக கொண்டு சில அடிப்படைவாத குழுக்கள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் உள்ளதாக பிரசாரம் செய்து வருகின்றனர். அரசியல் மோசடிக்காரர்களின் இறுதி ஆயுதம் தேசப்பற்று என நேரு அவர்கள் கூறியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் தகவல்களை பெற்று டயஸ்போரா மீதான தடையை நீக்கினோம். உறுதியான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் தான் 8 டயஸ்போராக்கள் மீதான தடையை நாம் நீக்கினோம். இதனை நான் தெளிவாக கூற வேண்டும். KP கருணாமான் மற்றும் பிள்ளையான் ஆகியோரை விடுவித்து அவர்களுக்கு அமைச்சு மற்றும் முதலமைச்சர் பதவிகளை வழங்கி 12,000 பேருக்கு புனர்வாழ்வு அளித்து மஹிந்த ராஜபக்சவினால் விடுவிக்க முடியும் என்றால் சிறையில் இருந்தவர்களை விடுவிக்க நாம் எடுத்த நடவடிக்கை தவறா என்பதை மனசாட்சியிடம் கேட்குமாறு கூறுகின்றோம். இனவாதத்தை பேச எம்மாள் முடியும். ஆனால் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த பாவச்செயலை செய்யப் போவதில்லை. நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படாத வகையில் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி இளையோர் துப்பாக்கி ஏந்துவதை நிறுத்தி நாடென்ற வகையில் முன்னோக்கி செல்வோம் என்பதே நமது கௌரவமான வேண்டுகோள். ඉඩකඩ සම්පූර්ණයෙන්ම මග අහුරලායි සඳහා අපි රටක් විදියට සියලු දෙනා එකට එකතු වෙලා මේ රට ගොඩනගන්න කටයුතු කරමු කියන ගෞරවණීය ඉල්ලීම කරනවා. யாழ்ப்பாணம் வேலணி சந்தையில் கடற்படையினருக்கு சொந்தமான பஸ் ஒன்று மோதியதில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை 6:30 தொடக்கம் 7 மணிக்குள் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். ஊர்காவற்றுறை நாரந்தனை பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவியே பஸ் மோதியதில் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார். மாணவியின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாணவி மீது மோதிய கடற்படைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் ராமநாதன் சபேசன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேலணை பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காலநிலை மாற்றம் குறித்து உலக நாடுகள் விரைவில் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை தமிழகத்தின் வெள்ளநிலை உணர்த்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. பிரான்சில் இடம்பெற்று வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரன்ஸ் ஃபேபியஸ் இதனை கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் இதுவரை 269 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவிடமிருந்து உதவி கோரி எதுவித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படாத நிலையிலும் அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை செய்தி தொடர்பாளர் மார்க் டோனர் வாஷிங்டனில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய 5000 கோடி இந்திய ரூபாய் வெள்ள நிவாரணத்தை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரியுள்ளார். அதனை ஏற்று உடனடியாக 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்துக்கு கூடுதலாக 10 இராணுவ குழுக்களையும் 20 தேசிய மீட்புப் படை குழுக்களையும் அனுப்ப வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையையும் பிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளார். கடந்த 100 ஆண்டுகள் இல்லாத வகையில் பெய்த கடும் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று விஜயம் செய்திருந்த போதே முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்த கோரிக்கையினை விடுத்திருந்தார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள் முதலுதவியாளர்கள் மருத்துவ முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மின்சாரமின்மையால் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த 14 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் வெள்ளம் கபலீகரம் செய்த பகுதிகளில் இருந்து இதுவரை 62,267 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்கள் 97 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மொத்தம் 460 முகாம்களில் 1,64,636 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேங்கியுள்ள வெள்ளத்தை வெளியேற்றுவதற்காக பொருத்தப்பட்டுள்ள குழாய்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதால் மழைநீரை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தமிழகத்தில் குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவி வருவதாக தமிழக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தில் சில பகுதிகளில் 1 லிட்டர் பால் 100 இந்திய ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 20 ரூபாவிற்கு விற்கப்பட்ட குடிநீர் போத்தல் ஒன்று தற்போது 150 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளத்தில் மின்கம்பங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளதால் தமிழகத்திற்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது.
தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தமது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் 4வது பெரிய நகரான சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் மிகுந்த கரிசனையோடு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கையின் சீற்றத்தினால் தமது சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்தினால் வாழ்வாதாரங்களையும் சொத்துக்களையும் இழந்து இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் வாழும் மக்களினது துயரில் தாம் பங்கேற்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தமது அறிக்கையின் மூலம் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை தளர்ச்சியடையாமல் வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழக அரசிற்கும் ஏனைய அரசு மற்றும் தனியார் ஸ்தாபனங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நிலைமை விரைவில் வழமைக்கு திரும்பி மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு மாறுவதற்கு தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தமது அறிக்கையூடாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக உறவுகள் அவல வாழ்விலிருந்து விடுபட பிரார்த்திப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மழையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதையிட்டு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடமாகாண முதலமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தமிழகமே வெள்ளக்காடாகி பல லட்சம் மக்கள் தமது சொந்த வீட்டில் வாழ முடியாத நிலையில் இடம்பெயர்ந்து அவலத்துக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் பல்லாண்டுகளாக மக்கள் சிறுக சிறுக சேமித்த சொத்துக்கள் கூட அழிவடைந்திருப்பதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயர் நிறைந்த வாழ்க்கையை தற்போது தமிழகத்தில் வாழும் தமிழ் மக்கள் அனுபவித்து வருவதாகவும் முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மண்ணில் கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் செத்து வீழ்ந்த போது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது போல் முதலில் வீதியில் இறங்கியவர்கள் தமிழக மக்களை என்று முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். அவர்கள் மேற்கொண்ட தொடர் போராட்டங்கள் சர்வதேச அரங்கியே உலுக்கும் அளவுக்கு வீரியம் பெற்றிருந்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவ்வாறான தமிழுறவுகள் இன்று இயற்கை சீற்றத்தால் ஆற்றொன்னா துயரத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். அவர்களின் துயரமும் துன்பமும் இலங்கை தமிழ் மக்கள் அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு வடமாகாண மக்கள் அவ்வாறான உதவிகளை வழங்க முடியும் என்பதை தமது அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்க உள்ளதாகவும் முதலமைச்சரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழகத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நிவாரணம் வழங்குவதில் அகில இலங்கை இந்து மாமன்றமும் கைகோர்த்து நிற்பதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அகில இந்து மாமன்றம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் தொடரக்கூடாது என இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் பாண்டிச்சேரியில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் மிகவும் வேதனையை தருவதாகவும் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான உறவுகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் இந்து மாமன்றம் குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கமும் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பதாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. மரண தண்டனை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். நாங்கள் சிறிய நாடாக இருந்தாலும் சர்வதேச ரீதியில் நாகரிகமடைந்த நாடுகளின் பட்டியலில் எங்களுக்கு தனித்துவமான இடம் உண்டு. நாம் மனித மாண்பு தொடர்பிலான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். மரண தண்டனை தொடர்பில் உலகிலிருந்து வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்காவின் பல பிராந்தியங்களில் மரண தண்டனை சட்டம் வழக்கில் உள்ளது. எமது சட்ட புத்தகங்களில் மரண தண்டனை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் நாடென்ற ரீதியில் நாங்கள் இதற்கு தயாராக இருக்கிறோமா? அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சிறுமி தொடர்பில் நாம் அனைவரும் கதைத்தோம். அது அந்த நாட்டின் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. நாங்கள் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லாத போதும் நாம் அதில் தலையிட்டோம். ஏன் நாம் அதனை செய்தோம்? இந்த இடத்தில் அநீதி இழைக்கப்படுவதாக நாம் கருதியதனாலேயே நாம் அதில் தலையிட்டோம். நாம் அனைவரும் மதபேதங்களை கடந்து அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என அந்த குரல் கொடுத்தோம். அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நாம் குரல் எழுப்ப வேண்டும். ஏனெனில் அவ்வாறான விடயங்கள் தேச எல்லைகளை கடந்து பறந்து விரிந்தவையாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வெவ்வேறு ஊடக சந்திப்புகளில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் பண்டநாயக்க சிந்தனையோ மஹிந்த சிந்தனையோ இல்லை, மைத்ரி சிந்தனையும் இல்லை, ஜாவதனவே உள்ளது. பிரேமதாச விக்ரமசிங்க சிந்தனைகளின் கலவையே காணப்படுகிறது. இதுதான் அடிப்படை பிரச்சனை. நாங்கள் ஒருபோதும் ஸ்ரீலங்கா கட்சியின் அழிவை எதிர்கொள்ள இடமளிக்கப் போவதில்லை. இந்த வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இது குறித்து நாடு என்ற வகையில் பிரச்சினைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம்.
மக்களுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய பொருளாதார ரீதியாக பிரச்சினைகள் தொடர்பிலும் தொடர்ச்சியாக எமது போராட்டங்களை முன்னெடுப்போம். அத்துடன் இந்த இணக்கப்பாட்டுடன் கூடிய அல்லது தேசிய அரசாங்கத்தை மக்களுக்காக சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும். மே ஆண்டுவ ஹட்டியட்ட கத்தம இந்த அரசாங்கம் தனியொரு மனிதனை சவாலுக்கு உட்படுத்தி தொடர்ந்தும் அந்த நபர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதனை வியாபாரம் செய்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இன்று அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தினுள் கதைத்தால் அந்த விடயங்களும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பழிவாங்கும் செயல் அல்லவா? நாட்டின் பொருளாதாரம் அப்படியே சீர்குலைந்துள்ளது. இனவாதம் பேசி வீரர்கள் போன்று செயற்பட்ட குழுவினரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கடந்த தேர்தல் தோல்விக்கு காரணமாகும் என்பதை நாம் தெளிவாக அவதானித்தோம். பொது தேர்தலிலும் அந்த குழுவினர் களமிறங்கி அதேபோன்று தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்தமையால் மீண்டும் தோல்வியை எமக்கு உரித்தாக்கினர். இது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கையாகும். பார்லிமெண்ட் உறுப்பினர் டாலஸ் அலஹ பெருமை 2 விதமான கருத்துக்களை கூறுகிறார். அது கட்சியும் மஹிந்த ராஜபக்சவும். நாமல் ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்த போது அவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு கட்சியே காரணமாகும். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விழும் வரை பார்த்திருப்பவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். ஆட்டின் பின்னால் சென்ற நரிக்கு நேர்ந்த கதிதான் அவர்களுக்கும் ஏற்படும். தலைமன்னார் கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் கரையொதுங்கியுள்ள சடலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தலைமன்னார் ராமர் பாலத்தின் முதலாவது தீவில் உள்ள கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அடையாளம் காண முடியாதவாறு இந்த சடலம் உருக்குலைந்து காணப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டர் குறிப்பிட்டார். சடலத்தின் கையில் ருபீனா என பச்சை குத்தப்பட்டிருப்பதாகவும் ரிப்போர்ட்டர் சுட்டிக்காட்டினார். சடலம் தொடர்பில் ரிப்போர்ட்டரும் குறித்த பகுதியில் உள்ளவர்களும் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து சடலம் தொடர்பில் தலைமன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை இளையோர் பாராளுமன்றத்தின் 3வது அமர்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மகரகமவில் உள்ள தேசிய இளைஞர் சபைகள் சங்கத்தின் பிரதான மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்ற 160 உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளை பிரதிநிதித்துவம் செய்யும் 65 உறுப்பினர்கள் அடங்கலாக 225 பேர் இளையோர் பாராளுமன்றத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். பாராளுமன்றத்தில் செயற்குழுவை அமைத்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அதனை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். பாராளுமன்றத்துக்கு சுயாதீனமான வரவு செலவு திட்ட அலுவலகம் ஒன்று வழங்குவோம். நிதியமைச்சினால் வழங்கப்படும் ஆவணங்கள் சரியா தவறா என்பதை அறிவிப்போம். தற்போது 10 சுயாதீன ஆணைக்குழுக்களை ஸ்தாபித்துள்ளோம். ஜனநாயக நிறுவனங்களின் செயற்பாடு உறுதிப்படுத்தப்படும். பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைக்கோ அவை மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல. நாட்டின் இளைஞர் யுவதிகளின் கருத்துக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு இளையோர் பாராளுமன்றத்தை வலுப்படுத்துவோம். அரசியல் என்பது அதிகாரம். ஆனால் அதிகாரம் கிடைத்தவுடன் பொதுவாகவே மனிதர்கள் மாறிவிடுகின்றனர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் போகின்றது. அதிகாரம் என்பது மோசடி, அதிகப்படியான அதிகாரம் என்பது அதீத மோசடி என இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கூறப்பட்டது. நமது நாட்டிலும் இதனை அவதானித்தோம். அதிகாரம் கிடைத்தவுடன் அரசியல்வாதிகள் எந்த அளவு மோசடி செய்கின்றனர். இளையோர் பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளை அறிக்கையிடுவதற்கு இதன்போது பிரதமர் குழு ஒன்றை அமைத்தார். அதன் தலைவராக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் செயற்பட உள்ளதுடன் ராஜாங்க அமைச்சர் நிரோஷன் பெரேரா மற்றும் பிரதி அமைச்சர் அனுராதா ஜெயரத்னவும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். இன்று நடைபெற்ற கொழும்பு சர் ராசிக் ஃபரீத் வித்யாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு உரையாற்றினார். முஸ்லிம் சமூகத்துக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. என்னென்றால் எந்த மொழியில படிக்கிறது. எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்துக்கு கூடுதலாக இருக்கிறவர் இன்று சிங்கள மொழியிலே படிக்கிறதுக்கு தான் அவர்கள் கூடுதலாக அவர்களுடைய பிள்ளைகளை இன்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மொழியிலே நாங்கள் எடுத்தால் இந்த கொழும்பு மத்திய கொழும்பா இருக்கையிலும் வடக்கு கொழும்பா இருக்கையிலும் சிங்கள மொழியிலே நடக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் எங்களுக்கு அந்த அளவுக்கு காண்றதுக்கு இல்லை. ஆனால் தமிழ் மொழியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. என்னென்றால் முஸ்லிம் மக்களுடைய தாய்மொழி தமிழிலே அவர்கள் வீட்டில் பேசுகிற மொழினால தமிழ் மொழியிலே படித்தால் அவர்களுக்கு முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் அதை சரியா புரிஞ்சு கொள்ளாத எங்களுடைய பல தாய் தகப்பன்மார்கள் அவர்கள் மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணி நாட்டின் 2 பகுதிகளில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. குடும்பம், சமூகம், நாட்டிற்காக மௌனமாக சேவையாற்றும் பெண்களை பலப்படுத்துவதே நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் இந்த சமூக பணியின் முக்கிய நோக்கமாகும். உலகின
அசைவை உடலில் சுமந்து படைக்கும் தேவ வடிவே. நியூஸ் ஃபர்ஸ்டினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் அரணை உருவாக்கும் சமூக பணியின் 2ஆம் நாளான இன்று யாழ் கண்ணாத்தட்டி பகுதியில் மகளிர் அரண் உருவாக்கப்பட்டது. இதன்போது பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி தமது கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் கைகளை உயர்த்தி பெண்கள் தமது முன்னேற்றத்தை வலியுறுத்துவதற்கு சங்கல்பம் பூண்டனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கருத்தரங்கு ஆரம்பமானது. இதன்போது பெண்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் அவற்றுக்கான சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் முயற்சியின் மற்றொரு கட்டமாக யாழ் கொட்டடி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பெண்களுக்குரிய சம அந்தஸ்துகளையும் வழங்கப்பட வேணும். பெண்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய தீர்வுகள் இன்னும் போதிய அளவாக கிடைக்கிற ஒரு தன்மை இல்ல. பெண்களுக்கு கல்வி உரிமை வேணும். வெளிநாட்டுக்கு வேலை போகும்போது இலங்கை அரசாங்கம் அவை ஏதாவது பிள்ளை செய்தாலும் அவையில காப்பாற்றுக்குரிய மாதிரி அவைக்கு பாதுகாப்பு வழங்கணும். இந்த விழிப்புணர்வு திட்டத்திற்கு யாழ் போலீஸ் நிலைய மகளிர் பணியக உத்தியோகத்தர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இதேவேளை மகளிர் அரண் அமைக்கும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் கதிர்காமத்தில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. பெண்களை பலப்படுத்தும் இந்த சமூக பணியை நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச, இலங்கை போலீசார், மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு, மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். நகரம் முழுவதும் சஞ்சரித்த எமது குழுவினர் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். நவீன உலகின் சவால்களை வெற்றி கொள்ள மகளிர் அரணை உருவாக்குவோம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி பொன்னகர் வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில், டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வவுனியா பிரதேச செயலகத்தில் தேசத்தை ஒன்றிணைக்கும் மகளிர் அரணை உருவாக்குவோம். யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் நீர் மாசடைந்துள்ளமை கண்டறியப்பட்டு 1.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை எதுவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுன்னாகம், தெல்லிப்பளை, குப்பிலான், புன்னாலை கட்டுவான், ஏளாலை மற்றும் கட்டுவன் ஆகிய பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளது என கண்டறியப்பட்டு 1.5 வருடங்கள் கடந்துள்ளன. நீரில் மாசு கலந்துள்ளமை கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த பகுதி மக்களுக்கான நீர் பவுசர்கள் மூலம் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் சில பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் நீர் வழங்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தண்ணி பிரச்சனை நாங்க அறிவித்து கூட இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்ப சின்ன புள்ளிகளுக்கும் இந்த தண்ணில நாங்கள் குழந்தை புள்ளிகளுக்கும் குளிக்க வைக்கிறோம். இதுக்கு என்னென்ன வருத்தம் பெறும் எங்களுக்கு தெரியல. எனினும் விவசாயத்திற்கு இந்த மாசடைந்த நீரையே விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். நீர் மாசு தொடர்பில் ஆராய்வதாக வடமாகாண சபையினால் நிபுணர் குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினரின் அறிக்கையின் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதுவரை அந்த நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. இந்த பகுதி நிலத்தடி நீர் மக்களின் பாவனைக்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை தமக்கு அறிவிக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுத்து நிபுணர் குழுவின் அறிக்கையை மக்களுக்கு வெளிப்படுத்துவார்களா? சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை பெண்ணை விடுவிக்குமாறு மட்டக்களப்பில் நேற்று 2வது நாளாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கையைச் சேர்ந்த வீட்டுப் பணிப்பெண் ஒருவருக்கு கல்லால் எறிந்து மரண தண்டனை விதிக்க சவுதி தீர்மானித்துள்ள நிலையில் அதனை கண்டித்து இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் வேட்புமனுக்களை ஈர்க்கும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவுக்கு வந்தன. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ஜயந்த் தர்மதாச தலைவர் பதவிக்காக போட்டியிட இன்று பிற்பகலில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை தவிர நிஷாந்த ரணதுங்க, திலங்க சுமதிபால, சுமித் பெரேரா ஆகியோர் இம்முறை தேர்தலில் தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர்.